அனைவருக்கும் வணக்கம். லட்சண்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க. நாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மில் கோஃபை தீவனம் வந்து எப்படி பயிரிடணும், எப்படி வந்து தீவனம் கட் பண்ணணும், எவ்வளோ நீளத்துக்கு கொண்டு போகணும், நம்ம எப்படி பயிரிட்டிருக்கோம் நம்ம ஃபார்மில் அப்படிங்கிறத பற்றியான வீடியோங்க. நம்ம தீவனம் பார்த்திங்கன்னா கோஃபை தீவனம் பயிரிட்டுருக்குங்க. இந்த கோஃபை தீவனத்தில் ட்ரிப்ளிகேஷன் மூலிமா பயிரிட்டிருக்கோம். ட்ரிப்ளிகேஷனில் பயிரிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரோ மெத்தடுங்க. ரோ மெத்தடில் 3 அடி அகலம், ட்ரிப்பு 3 அடி அகலங்க. அதே மாதிரி செடிக்கு செடி பார்த்திங்கன்னா 2.5 அடி அகலத்தில் நம்ம கோஃபை நட்டுருக்குறோம். இந்த கோஃபை க்ரோத் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் வருதுங்க. கோஃபையில் நம்ம நட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சிகள் கிடைக்குதுங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 45 to 60 நாளில் அறுத்துறோம். நம்ம ஃபார்முக்கு 25 தாயாடுகளுக்கு தேவையான கோஃபையே பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 சென்ட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். நம்ம ஏன்னா எல்லா தீவனங்களும் கலந்து கொடுக்கறதுனால கோஃபை கொஞ்சம் கம்மியாக தான், கோஃபை மட்டும் 25 சென்ட் போட்டிருக்கோம். மிச்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதில் ஊடு பயிராக பார்த்திங்கன்னா கோஃபையிலே நம்ம அகத்தி வச்சுருக்கோம். நம்ம இது வைத்தியத்துக்கு கொடுக்குற மாதிரி தான் நம்ம அகத்தி கொடுக்குறோங்க. ஒரு 10% அகத்தி கொடுக்குறோம். அகத்தி கொடுக்கும்போது இதை அப்படியே மரங்களாக விட்டுட்டோம். இந்த தடவை வெட்டாமல் மரங்களாக விட்டு கொஞ்சம் வளர்ச்சிகள் வளரட்டும், வளர்ந்த பின்னாடி நம்ம வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு கிளைகள் பக்க கிளைகள் மட்டும் விட்டுட்டு வெட்டிக்கிறோம். இதில் கோஃபையில் என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 விஷயம் கவனிக்கணுங்க. இந்த ரோ மெத்தட் பயன்படுத்தும் போது ரோ மெத்தடில் நமக்கு தண்ணி செலவும் இருக்குங்க. தண்ணி செலவு கம்மியாகிடுது நம்ம ட்ரிப்ளிகேஷன் போடுறதுனால. அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரிப்ளிகேஷன் போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படியே மானாவாரி தண்ணி பாய்ச்சல் வந்து நேராக தண்ணி வெட்டி விட்ட பைப்பு திறந்து விட்டோம்னா மழை பயிர் அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. தண்ணி கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து ட்ரிப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி அதிகமாக இருக்கும்போது அப்படியே தண்ணி வால்வு திறந்து விட்டால் ஃபுல்லாக வயல் பாயிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோங்க. இது 2 பயன்பாட்டுக்கு தீவனங்கள் நம்ம பசுந்தீவனங்கள் பராமரிப்பில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா கோஃபை தாங்க. நம்ம கோஃபை யூஸ் பண்ணியிருக்கோம். கோஃபையோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் காய்ச்சல் காலமாக இருக்கிறனால நான் ஒரு 5 அடிங்க, என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி ஹைட்டுக்கு கோஃபை வந்திருக்குங்க. இது நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குங்க. தேவைப்படுறவங்க இது பண்ணிக்கலாங்க, இது பயிரிட்டுக்கலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோஃபையில் தண்டுமே வந்து ஆடுகள் முழுசாக வந்து நறுக்கி போடும்போது எவ்வளோ பெரிய தண்டுகளாக இருந்தாலும் சுத்தமாக சாப்பிட்ருதுங்க. அதனால் வேஸ்டேஜ் நமக்கு கிடைக்கிறதில்ல. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஜாப் கட்டரில் கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு எப்பயுமே தண்டுகள் வீணாகாது, வேஸ்ட் பண்ணுறதில்ல, நீட்டாக எடுத்து சாப்பிட்ருதுங்க. மிச்சம் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு போடுது அப்படின்னா நம்ம அதுக்காக மாட்டு கன்றுக்குட்டி வச்சுருக்கோம். அந்த கன்றுக்குட்டிக்கு நம்ம போட்டுருங்க. இது மாதிரி பயிர்கள் பராமரிப்பு பயனுள்ள தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.